பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அருள் நாட்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக NMSI இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த பொது காரியதரிசி ஐயாவுக்கும், அந்த மிஷனரி பணித்தளத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மிஷனரிமார்களுக்கும், இந்த மிஷனரியை ஜெபத்தினாலும் பல நிலைகளிலும் தாங்குகிற அனைவருக்கும் இந்த அருள்நாட்களின் நல்வாழ்த்துக்களை பெரம்பூர் வெஸ்லி குருசேகரத்தின் சார்பிலே, சென்னை பேராயத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, நீர் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளுக்காக, உம்முடைய அருள் நாட்களுக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த திருநாட்களில் நாங்கள் தியானிக்கின்ற திருவசனங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் ஆண்டவரே இன்னும் புடமிடப்படவும், புதுப்பிக்கப்படவும், புத்துயிர் கொடுக்கவும், நாங்கள் இன்னும் உமக்காக உம்முடைய இறையரசை கட்ட, உம்முடைய திருப்பணிகளை செய்ய இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்வை ஆண்டவரே உற்சாகப்படுத்தட்டும், ஊக்கப்படுத்தட்டும். நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவினாலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 23 முடிய. லூக்கா 21, 22 முதல் 23 வரை. ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பால் ஊட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடித்தாயிற்று. அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான அருள் நாட்களில் நம்முடைய சிந்தனையினுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய காலம் ஒரு விசேஷமான சிறப்பான காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய அழைப்பு அவருடைய பிள்ளைகளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அருள் நாட்களில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒரு சிறப்பான காலங்களாக இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் மூலமாக நடைபெற்று வருகிற அனைத்து திருப்பணிகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அவற்றிலே நாம் ஈடுபடுத்தியிருக்கின்றோம். நானும் என்னுடைய வாழ்விலும், நான் திருப்பணியாற்றுகின்ற என்னுடைய திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட தரிசனங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களையும் இந்த திருப்பணியை இணைத்து கடவுளுடைய விதையை விதைக்கவும், அறுவடை செய்யவும் கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகவே அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இன்னும் ஆத்துமா அறுவடை செய்யாமல் கடவுளுடைய ராஜ்யத்தில் நாம் நிற்கும் பொழுதே வெறும் கையாய் நாம் நிற்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே இந்த நாட்களில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க, சிந்திக்க கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த திருவசனத்தை தியானிக்கும் முன்பாக ஒரு நிமிடம் நம் அனைவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தியானிக்கின்ற இந்த திருவசனம்
எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நீ பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருவசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 22, 23 வாக்கியங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 22, 23 வாக்கியங்கள். இவற்றிலே சொல்லப்பட்டிருக்கூடிய ஆழமான அழுத்தம் என்னவென்று சொன்னால், மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். All things which are written may be fulfilled. இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தையினாலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது என்ற உறுதியை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திலே வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் மீட்பை கொடுக்கின்ற ஒருவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே அந்த வார்த்தை இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர் வரப்போகிறார், நம்மை சந்திக்க போகிறார், அவரோடு வாழப்போகிறோம் என்ற உறுதியை கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு குறிப்பின் அழுத்தம் என்னவென்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திலிருந்த எருசலேம் மக்கள், அங்கு வாழ்ந்த எருசலேமில் இருந்த சூழ்நிலை, இவற்றை அடிப்படையாக கொண்டு அங்கு எருசலேமின் அழிவை பற்றிய ஒரு முன்னறிவிப்பை அங்கு குறிப்பிடுகிறார். ஆகவே த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த கடவுளுடைய எதிராக வாழ்கிற, கடவுளுக்கு எதிராக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் எவ்விதமாக அழிக்கப்பட்டு அங்கு ஒழிக்கப்படும் என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். ஆகவே இந்த எருசலேம் ஆலயம், எருசலேமுடைய பகுதி எவ்விதமாக அது அங்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடவுளுடைய பார்வையிலே கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட நிலைகளை அங்கு அறிந்திருக்கின்றோம். நண்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய 2வது வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்துவம், கடவுளுடைய திருவசனங்கள் நமக்கு எவைகளை அங்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக அவர் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்நாளில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். கடினமான ஒரு காலம், கடினமான ஒரு சூழ்நிலை தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய நிலைகள், அவருடைய வருகைக்கான, அவருடைய இறுதி நாட்களில் நடக்கின்ற காரியங்கள் நம்மை எச்சரிக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. தற்பொழுது நடந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் நமக்கு தெரியும். கொரோனா நேரத்தில் எப்பேற்பட்ட அழிவுகள், எப்பேற்பட்ட உலகம் சந்தித்த சவால்கள், இவைகள் எல்லாம் நாம் திரும்பி பார்ப்போம். இவைகளெல்லாம் கடவுளுடைய வார்த்தையுடைய ஒரு நிறைவேறு, அவருடைய வருகை. இந்த இறுதி நாட்களிலே எவைகளெல்லாம் நடக்கப் போகிறது, எவைகளெல்லாம் இருக்க போகிறது என்பதை திருமறை நமக்கு ஆழமாக அங்கு விளக்கி காட்டுகிறது. ஏனென்றால் இதை முன்பாக திருமறையிலே தானியேல் தீர்க்கன் அழகாக அங்கு விளக்கி காட்டுகிறார். இதை மத்தேயு, மார்க்கு இவர்கள் அழகாக இந்த பகுதியை சிறப்பாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நடுங்க வைக்கின்ற நிலை வரப்போகிறது. கடவுளுடைய திட்டத்துக்கு எதிர்மறையாக வாழ்களுடைய அழிவு எவ்விதமாய் இருக்க போகிறது என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். ஆனால் கடவுளுடைய பற்றுறுதியில் நிலைத்திருந்த மக்களுடைய வாழ்வு எவ்விதமாக இருக்கிறது?
அன்றைக்கு லூக்கா எழுதின நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே அங்கு மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். கடவுள் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்ன சொன்னாரோ, அது கண்டிப்பாக நடைபெறும், நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. வேகமான உலகத்தினுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. கடவுளுடைய வார்த்தை எவ்விதமாக இந்த மனுக்குலத்துக்கு வாழ்வு அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய வார்த்தை குணப்படுத்துகின்ற ஒன்று, கடவுளுடைய வார்த்தை பாதுகாக்கின்ற ஒன்று, கடவுளுடைய வார்த்தை இறைவனோடு நம்ம ஒரு புதிய பிணைப்பை ஏற்படுத்துகின்றது. கடவுளுடைய வார்த்தை நம் வாழ்வில் புரிந்து வாழ்வதற்கு துணை புரிகிறது. இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான ஒரு கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதற்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு துணை புரிகிறது. இவைகளை கடைபிடித்து இவைகளை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது அவர் சொன்ன வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுகிறது. அதைதான் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது, ஆனால் கடவுள் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம் நிறைவேறும். எக்காலம் ஓதும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த கொடிய துன்ப காலத்தில் நம்பிக்கையின் செய்தியை துணிச்சலோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் வாழ்கிற இடங்களில் எங்கு பார்த்தாலும் அச்சுறுத்தல், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற தீமைகள், பலவிதமான அழிவுகள், அநேக ஊழியர்கள், அநேக மிஷனரிமார்கள், அநேக ஆலயங்கள், அநேக கிறிஸ்தவ நம்பிக்கையுடைய இறை மக்கள் அழிக்கப்படுகின்ற, தீக்கிரையாக்கப்படுகின்ற ஒரு பயங்கரமான நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அங்கு நிறைவேறப் போகிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, அந்நாட்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோர் நிலைமை அந்தோ பரிதாகும். ஆகவே நண்புக்குரியல, ஒருவேளை இப்பேற்பட்ட ஒரு தீமையை, அழிவை, இறைவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய நிலைமை அந்தோ பரிதாகும். ஆகவே பழி வாங்க கடவுள் தொடங்கிவிட்டார், நெருங்கிவிட்டது என்பதல்ல. அந்நாட்கள் கொடுமையான நாட்களாக இருக்கும். அந்த காலம் மிக கடுமையான காலமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய கடவுள் பழி வாங்குகிற கடவுள் அல்ல, அழிக்கின்ற கடவுள் அல்ல, மிகுந்த இரக்கமுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள். ஆகவே அவர் தீமைக்கு துணை போகிறவர் அல்ல. மனுக்குலத்தை அழிப்பதற்காக தன் மகனை அனுப்பவில்லை, இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக அனுப்பினார். ஆனால் இந்த மீட்பின் பணிக்கு எதிராக இருக்கிறவருடைய நிலைமையை இங்கு சுட்டி காட்டுகிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பழிவாங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தால், பழிவாங்குதல் என்பது கடவுளுக்குரிய பணி அல்ல. ஆகவே நாம் பழிவாங்கப்படுவோம் என்பதல்ல. கடவுளுடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கத்தில் வாழக்கூடிய நாம் எவ்விதமாக நம்முடைய விசுவாச வாழ்வை நாம் நடத்த வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் மீது அவர் வைத்த இந்த கடுமையான செய்தியை இங்கு அவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் ஏன் இப்படிப்பட்ட பழிவாங்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இணை சட்டம் 32:19 அவர்கள் வேற்று தெய்வங்களை பிற நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய நம்பிக்கை, அவருடைய செயல்பாடுகள் கடவுளுடைய பார்வையில் ஏற்புடையதாக அல்ல. ஆகவே அவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியாக அந்த பழி வாங்குதலை மாற்றி இரக்கம், அன்பு, கிருபை என்ற நிலையில் இந்த அருள் நாட்களில் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று, நாம் அவரிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கென்று நம் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் நீதி உள்ள
சமாதானமுள்ள ஒரு நிலையான ஒரு ஆட்சி வரும். அப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் கடவுளோடு 1000 வருஷம் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்றைக்கு பரபாசை விடுவியுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்ற அந்த எருசலேம் மக்கள் பிலாத்துவிடத்துல பரிந்துரை செய்யப்பட்ட செய்தியை நாம் அறிந்தோம். அவை பரபாஸ் இந்த உலகத்தில் குற்றவாளியாக, அவன் கொலைபாதகனாக, அவன் சட்டத்தின்படியாக தண்டிக்கப்படக்கூடியவன் என்று உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருந்தோம். நீதிபதியாயிருக்கின்ற, நியாயாதிபதியாயிருக்கின்ற, பாவமற்ற தவறு செய்யாதவரை இன்றைக்கு சமுதாயம், இந்த உலகம் என்ன செய்தது? அதைதான் இந்த இடத்துல நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து அங்கு கேட்கக்கூடிய கேள்வி. பேர்பட்ட தீமை செய்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க துணிகின்ற இந்த சமுதாயம், இந்த உலகம் நீதிபதியாயிருக்கின்ற, நியாயாதிபதியாய் பாவம் செய்யாதவருக்கு விடுதலை கொடுக்க முன்வரவில்லை. இந்த வருகையின் காலம் என்பது கடவுள் கொடுத்திருக்க ஒரு பெரிய நியாய தீர்ப்பின் காலம். ஆக வாக்குத்தத்தம் என்பது கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு விசுவாசத்துடைய ஒரு செய்தி. அந்த நிறைவேறுதல் என்பது உறுதி. அது கடவுளுடைய வருகை என்பது கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, காலம் நிறைவேறும் பொழுது கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். அந்த நம்பிக்கையில கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பின் காலத்தை பயன்படுத்தி தொடர்ந்து அவருடைய நாம் மகிமைப்பட, அவரை வருகைக்கான பணிகள் செய்ய நாம் NMSI ஊழியத்தோடு இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக. ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள தந்தையே, வாக்குத்தத்தங்கள், இறைவார்த்தைகள் நிறைவேறும் என்ற உறுதியை எங்களுக்கு பற்று கொடுத்திருக்கிறீர். நாங்கள் வாழ்கிற காலங்கள் நீர் கொடுத்திருக்கூடிய வாக்குத்தத்தத்தை பற்றினவர்களாக, அதை ஆண்டு நம்பினவர்களாக ஆண்டவரே நாங்கள் செயல்பட கருத்தார். விசேஷமாய் ஆண்டவரே இந்திய சுதேச மிஷனரி சங்கத்துக்காக ஜெபிக்கின்றோம். பொது காரியதரிசிக்காக ஜெபிக்கின்றோம். அவரோடு இணைந்திருக்கக்கூடிய பொறுப்பாளருக்காக, மிஷனரிமாருக்காக வேண்டுகிறோம். பல நிலைகளில் உதவி செய்கிறோம். இறை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளை எங்களை எடுத்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட, ஆண்டவரே உம்மை அறியாத மக்களுக்கு உம்முடைய சத்தியத்தை அளிக்க நீர் அறுத்தால் இந்த திருப்பணிக்கு தேவையான நன்மைகளை எங்கள் வழியாக நீர் ஆண்டவர் கொடுக்க எங்களை பயன்படுத்தும். கேட்க மனது அண்மைத்து நன்மையினால் நிரப்பும். இந்த அருள் நாட்கள் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புதிய திருப்பத்தை, ஒரு புதிய மகிழ்ச்சியை, ஒரு புதிய சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்து நாங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கும் அப்பேற்பட்ட அருளை தர கர்த்தர் எங்களை எடுத்து கருவிகளாய் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம் வழிநடத்தலாம் அனைவரோடும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக.